நீங்கள் இந்த கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆனால் திரும்பவும் நான் ஏன் கேட்குறேனாக்கா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது விடையாக கிடைக்குன்றதுக்காக நான் இந்த பொதுவான கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேங்க ஐயா. அது என்ன காரணமாக இருக்கும்? ஆசை, உலக ஆசை, தெய்வ ஆசை இல்லை. உலக ஆசைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள். அதனால ஆன்மீக ஆசை இல்லை. சொல்லுங்க. சுய விசாரணை இருந்தால் அதன் மூலமா கடவுளோட ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் சுய விசாரணை அவன் பண்ணுறதில்லை, உலக விசாரணை தான் பண்ணுறான். உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது. இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறான். அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அது என்ன செய்யணும், இது என்ன செய்யறான்னு தவிர நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணுன்றதை இவங்க யோசிக்கிறதே இல்லை. அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும். ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடுறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்த சாமி? தெய்வமா இல்லை மனிதர்களா? தெய்வம். மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்குது இல்லையா? பல வீடியோக்களில் சொல்ல மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ உறவு, மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவாக இருக்கும். அதுதான் தெய்வ உறவு. நமக்கு ஏற்படும் அவமானம், அநீதி, துன்பங்கள் இதிலிருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சாமி? சிந்தனைமா. காலையில் கூட சொன்னேன் நான், அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்போ நம்ம பலமே என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் சில பேர் அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் சிக்கிற? அது உன் செயல் தானே. நம்ம எப்போ அதுக்குதான் சொல்லிக்கிறாங்க ஆதியில், துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது. அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துகிற கூட ஆகிடணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்கக்கிட்ட இருந்து அசிங்கப்படாமல் வாழணும். அது எப்படி? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான்? உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போது தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தின விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால தான் சொல்கிறது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பார், அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பார். அந்த அவமானம் எதனால் நடந்தது, நீ அவனை விட தாழ்ந்திருக்குதால் அவமானம் இருந்தது, நீ அவனை விட உயர முயற்சி பண்ணு, அந்த முயற்சி உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரும்னு சொல்கிறது. அப்போ அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாண்ட போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போகுது, அதுக்கிட்ட கல்லை தடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவாடினா திருப்பி திருப்பி கட்சிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவன்னா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க, அது உன்னை கடிக்க உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர்றது தப்பு. சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கிறது தப்பு. நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கினே சீராமல் படுத்துக்கினா நீ உதவாத பொருள் உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால நீ சீரித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. செத்துக்கூடாது, உனக்குள்ளே பார். அதனால தான் சொன்னார் வள்ளலார், பசித்தது, தனித்தது, விழித்தது. நல்லா துண்ணு போட்டு தூங்காத, கடவுள் வருவாருன்ட்டு வரமாட்டாரு. துண்ணு பசித்துருன்னா அந்த சோறு போடுற பசி இல்லை, கடவுள் பசியிலேயே இது. தூங்கிடாத, கடவுள் வரும்போது விழித்துக்குன்னே இது. அது விழித்திரு, பசித்திரு, விழித்திரு, ஆனால் கூட்டமாக கூட்டுங்க, தனித்திரு. அப்போ கடவுள் உனக்கு ஆசீர்வாதம்.
ஆனால் இவனால் தனியாக இருக்குன்னா முடியல, பயம் வருது. ஒரு நாயான கூட படுக்க வச்சுனா தான் இவன் ராத்திரியில் படுக்கிறான். 50 லட்சம் போட்டு ஊட்ட கட்டுறான். இவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டிட்டான் ஊட்ட. ஆனால் ஒண்டியா படுறானே, ஏங்க ஒண்டியா எப்படிங்க படுக்குது? ஃப்ரெண்ட் எட்டு போய் படுக்க வச்சுக்கணுங்க. அப்போது இவனுக்கு எங்கேயுமே தனித்து வாழ ஒரு பயம். அப்புறம் கடவுளோட எப்படி இருக்க முடியும்? தனித்து இருக்க முடியும். அப்போ கூட்டத்தோடவே இருந்து பழகி போச்சு. அந்த கூட்டத்தோடவே இவன் சாக்க போகிறான். சொல்கிறான், காட்டானை மேலேறி கடத்தருவே போகையிலே நாட்டார் நமையறிந்து நகை புரிய பார்ப்பதென்றோ. நல்லா மீசக்கு செல்லாம் வச்சுக்கின்னு பட்டு வயசுலாம் கட்டுக்கின்னு மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஆள் இல்லை, ஏட்ரா அப்படின்னா ஒரு ஆளெல்லாம் பார்த்து சிரிச்சாங்க இவனை. ஆனால் செத்து போயிட்டான். செத்துட்ட உடனே காட்டானை இவன் மேலே ஏறிக்கின்னு போது ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிக்கிறான். என்ன அட்டுழியம் பண்ணா, என்ன அக்குறம் பண்ணாயா, காட்டானை இவன் மேலே ஏறியும் போதியான்றான். ஆனால் நான் இது மாதிரி சன்னியாசி மாதிரி போகிறேன், என்னை இப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, எப்படிங்கிறான் பாரு நெல் அப்படின்னு. ஆனால் நான் செத்து நான் காட்டானை மேலே நான் ஏறி போக வேண்டான்றான். அதனால சொல்கிறான், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நமையறிந்து நகை புரிவதுண்டோ. நாட்டார் நமையறிந்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பார்ப்பானே. காட்டானை மாறிக்கின்னு என் மேலே இருக்கின்ற உலகத்தையே நான் பார்த்துன்னு வருவேன்டா, உன் மேலே காட்டானை ஏறின்னு போய் உள்ள தள்ளி போட்டா குழியில் அப்படின்ட்டான். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும். சும்மானா ரோட்ல ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு பேசின்னு தெரியறதுல ஆன்மீகம் வராது. முதல்ல ஒரு குரு, நீ குருவாகிறோன்னா நீ அனுபவிக்கணும் எல்லாத்தையும். இன்பம் துன்பம் பயம் தைரியம் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க விடமாட்டேன்றாங்க. இப்போ நீ இருக்கிற, உன் பொண்டாட்டி இருக்குது, உன் பசங்க இருக்குது, நீ என்ன பண்ணுற? இதில் வந்தோடனே உன் பொண்டாட்டிக்கு ஒரு பயம் வருது. ஆஹா, இந்த ஆள் சம்பாதிச்சு 10 பைசா எடுக்காது நம்ம கையில் கொடுப்பான், இப்போ இதில் போய் பூந்துட்டான், இனி நம்ம கையில் துட்டு வராது, இவன் அந்த பக்கம் விடக்கூடாது, நம்ம பக்கம் பிடிச்சி போடணுன்ட்டு டெய்லி சண்டை. ஒரு நாள் 2 நாள் நீ சொல்லி பார்க்குற, மாதம் ஃபுல்லாக சண்டை ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இவகிட்ட எதுக்கு இவ தாலி கட்டி போட்டோம் கர்மம், இவகிட்ட எதுக்கு இவ்வளோ மல்லு கட்டி கிடக்கணும், அதை விட்டுடுவோம், இவகிட்டவே இருந்துடுவோம் அப்படின்னு கெட்டு போகுது. இப்போ போய் நான் உன் பொண்டாட்டியை சரி பண்ண முடியுமா? வானாமா சண்டை போடாதுமா அவர்கிட்ட சொல்ல முடியுமா? யோ போயா போயா கழுவா, என் வாழ்க்கை எனக்கு தான் தெரியும்னுவா இல்லையா? இப்படி எல்லாம் கெட்டுக்கின்னுக்குது.